மகாநதி சீரியலில் இந்த ஒரு பெரிய ஒரு கல்யாண ட்ராக்கை முடிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம சந்தோஷம்லாம் கூட பட முடியல. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து யமுனா அண்டு நிவின் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு பொருந்தாத கல்யாணம், ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமும் கூட. இந்த சமயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மன ஆறுதலாக இருந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எபிசோடில் நிவின் மாற்றி மாற்றி கேட்ட கேள்விகளும் அவர் பேசின விதமும் தான் காவேரி கிட்ட. எங்கேயுமே இன்டீசெண்டாவோ இல்லை தேவையில்லாத வார்த்தைகளோ எதுவுமே பேசலை. கரெக்டாக அந்த நெத்தி பொட்டில் அடித்தது மாதிரி அப்படிங்குவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக கேட்குறாரு. சாரி கேட்டாங்க காவேரி சாரி கேட்டான்னா வந்து பாரு, என் வாழ்க்கையில் நான் உன்னை பார்த்துருக்கவே கூடாது, உன்னை பார்த்து தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. பார்த்து உன்னை காதலித்த பாவத்துக்காக உன் தங்கச்சி கிட்டக்க எப்போவோ ஒரு வார்த்தை நான் வந்து ஸ்லிப்பாகி சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு நான் ஒரு குற்றவாளி மாதிரி என்னை ட்ரீட் பண்ணி நீ தான் கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு மிரட்டி உருட்டி இந்த கல்யாணத்தை பண்ண வச்சுருக்கீங்க. எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும், எனக்கு இதில் வந்து சுத்தமாக உடன்பாடு இல்லைன்னு தெரிஞ்சும் என்னை வந்து தாலி கட்ட வச்சுருக்கீங்க. அதுலேயும் வந்து நான் திருப்பி வந்து ஏதோ என்னை குற்றவாளி மாதிரி எல்லோரும் பேசுகிறீங்களே, ஒரே ஒரு விஷயந்தான், நீயும் உன் புருஷனும் கல்யாணம் பண்ணி போயிட்டீங்க, நான் விலகி போயிட்டேன். எனக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்து நான் ஏதோ கேவலமாக வந்து இன்னொருத்தர் மனைவி மேலே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீயும் பேசினோம், உன் தங்கச்சியும் பேசினாங்களே, ஆனால் அந்த நம்பிக்கையை எனக்கு கொடுத்தது யார், என்னை அப்படி பண்ண வச்சது யார்? உன் புருஷன் தான். ஆனால் உன் புருஷனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. நீயும் உன் புருஷனும் சேர்ந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எப்படியே என் வாழ்க்கையே அழிஞ்சு காலி ஆகிடுச்சுன்னு உட்காந்துருக்கும் போது இன்னமும் வந்து ரொமான்ஸ் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி மனசாட்சியே இல்லாமல் இன்னமும் வந்து நடிக்க முடியுது என்கிட்ட? அங்கே ஒரு மாதிரியும் இங்கே ஒரு மாதிரியும். போதும் உன்னுடைய நாடகம், உன் நடிப்பு எல்லாமே போதும், உன் மூஞ்சியில் கூட எனக்கு முழிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு உடனே அப்படியே நிவின் யமுனாவை நல்லா பார்த்துக்கோங்க நிவின் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் காவேரி பேச முதல்ல இப்போ அந்த பக்கம் சி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசின விதத்தில் நியாயம் இருந்துச்சு. ஸோ அவர் பேசினதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ யமுனா விஜய்கிட்ட எனக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து பேச அவர் என்ன கண்டிப்பாக உடனே விஜய் என்ன சொல்கிறாருன்னா, காவேரி ஒன்றால் கஷ்டப்பட்டா அதை என்னால் பார்க்க முடியல, அதே மாதிரி வந்து நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் சம்மதிக்க வச்சுருப்போம், ஆனால் நீ வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கல, அதனால தான் இதை பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அப்படிங்கும் போதே இந்த பக்கம் வந்து அவர் என்ன கண்டிப்பாக நீ ஒரு நம்பிக்கையோடு இருந்த, கல்யாணம் முடிஞ்சால் நான் மாற்றிடுவேன் அவரை அப்படின்ட்டு. இதே தான் ராகினின்னு சொன்னாங்க, அதே தான் இப்போ யமுனாவும் சொல்கிறாங்க. ராகினிக்கு பசுபதி பண்ணது இப்போ இவங்க பண்ணுறதுலையும் என்ன வித்தியாசங்கிறது நமக்கு புரியல வேறு. உடனே இப்போ இந்த சமயத்தில் தான் வந்து காவேரி மைண்ட் வாய்ஸ் அது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவர் மனசை மாற்றுறது. உடனே அதே வந்து கரெக்டாக விஜயும் சொல்கிறார், அப்படியே என்ன ஒரு சிங்க் பார்த்தீங்களா கணவன் மனைவிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி வந்து அது அவ்வளோ ஈஸி இல்லை, நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் வெறுப்பை காட்டினாலுமே வந்து அதை நல்ல அன்பாக மாற்றணுங்கிறாங்க. இதெல்லாம் தேவையானுங்கிறதா நம்மளோடது. சுயமரியாதை இல்லாமல் விருப்பம் இல்லாத ஒருத்தரை போட்டு காயப்படுத்தி அவரை கட்டாயப்படுத்தி கல்யாணத்தை பண்ணிட்டு இப்போ அவர் மனசை மாற்றுவேன், அவரை திருத்துவேன், அவர் என்ன எக்ஸாம் பேப்பரை திருத்துறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் அடுத்த கட்ட பிரச்சனைகள் வரப்போகுது. இப்போ என்னென்னா நேராக வீட்டுக்கு போகலாங்கிறாங்க. வீட்டுக்கு போனால் அம்மா என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருக்கா. இதில் நிவின்ட்ட போய் எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஒரு மன்னிப்பு கேட்குறாரு. சாரி, என்ன இருந்தாலும் வந்து நான் கொஞ்சம் இதாக தான் நடந்துருந்துருப்பேன், அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு அவர் இழுத்து பேசும்பொழுதே கடுப்பாயிட்டார் நிவின். என்ன சும்மா இப்போ கூட வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு எனக்கு புரியுது அப்படிங்கிறாரு நிவின். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருப்பாரான்னு தெரியல அப்படின்னா, இல்லை நான் மாசா ஹீரோ மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன், ஆனால் நீ பயந்து போய் நான் சொன்னேன்னா வந்துட்ட பார்த்து எனக்கு குத்தி காமிக்கிறீங்களா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. ஏன்னா வந்து முதல்ல விஜய் நடந்துக்கிட்டதும் மிரட்டி கூட்டந்ததும் இப்போ வந்து கரிசனத்தோட கூட்டம் மாதிரிலாம் இல்லை. இவங்க வந்து நாங்கள் யமுனாவு தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டோம், யமுனாவோட உயிர் முக்கியம் அப்படின்னு கேனத்தனமாக பண்ணிட்டு அந்த கேனத்தனத்தை ஜஸ்டிஃபை வேறு பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நடுவில் வந்து இப்போ வந்து கடுப்பாகிட்டு இருக்கும் பொழுது இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வேணால் பின்னாடி உட்காந்துக்கிறீங்களா ஜோடியா அப்படின்னா, ஓ இந்த மாதிரி இப்போ பெரிய விஷயம்லாம் எனக்கு கேட்டு தான் முடிவு பண்ணிக்கலான்னு பின்னாடி போய் நிவின் கோவமாக உட்காந்து யமுனாவை முறைக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.